இங்க மோனின்ற பொண்ணும் கார்த்தின்ற பையனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த மோனி வீட்ல வேற ஏரியாவுக்கு புதுசா வீடு கட்டி குடி போறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. சோ இத கார்த்திகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. அத கேட்டதுமே இவன் இனிமேல் ஸ்கூல் விட்டதுமே உங்க வீட்ல தான் வந்து படிப்பேன், விளையாடுவேன்னு சொல்றான். அன்னைக்கு ஆரம்பிச்சது காலேஜ் ஒர்க்னு சொல்லிட்டு ஒண்ணாவே சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி டைரக்டர் அவனு சொல்லிட்டு ஸ்டோரி கேட்டு வந்திருப்பான். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவனும் இதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாது. இவங்களுக்குள்ள ஒரு பையனோ பொண்ணோ வருதா இவங்களுக்குள்ள இருக்க காதெல்லாம் வெளிய வரும்னு சொல்லிட்டு சேலஞ்ச் விடுறான். அதை கேட்ட ஃப்ரெண்டும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் விடுறான். அப்பன்னு பார்த்து இவங்க காலேஜ் படிக்கும்போது இந்த ஜூனியர் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. தென் ஹீரோக்கும் பிடிச்ச போது இருந்தாலுமே மோனி கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுமே மோனி கிட்ட பர்மிஷன் வாங்குறா. தென் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளே மோனிக்கு பொசசிவ் அதிகமா வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுமே கவனிக்கிறா. அதை கார்த்தி கிட்ட சொல்றா. ஆனா இவன் அது பெருசா எடுத்துக்காம விட்டுறான். தென் இந்த பொண்ணு காலேஜ்ல இருக்கும்போது ஒரு பையன் நீ கார்த்தியை லவ் பண்றியான்னு வந்து கேட்கறான். இந்த பொண்ணு ஆமா சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணை காலேஜ்லயே அரெஸ்ட் பண்ணிடுறா. சோ அந்த கார்த்தி கால் பண்ணி வர சொல்றா. அவன ஃப்ரெண்டை கூட்டிட்டு காலேஜுக்கு வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து மோனி கால் பண்ணி 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறா. தென் அவங்க மாமி லாயரா இருப்பாங்க. அவங்க கார்த்தி கால் பண்ணி நீ இப்ப காலேஜ் உள்ள போனா உன் மேல தான் ப்ராப்ளம் வரும், அதனால போலீஸ் கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. ஆனா இவன் காலேஜ் படிக்கும்போது மோனிக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும், இவனே போய் சண்டை போடுவான். அதனால கார்த்திக் வருவான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவன் போலீஸ் அனுப்புறதுனால அவன் மேல கோவப்படுறா. தென் மோனி தான் கால் பண்ணி இவனை காலேஜுக்குள்ள வரவேணான்னு சொல்லியிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போது அதனால இவன் கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிடுறான்னு சொல்லிடுறா. அதை கேட்டதுமே மோனி என் கூட பேசுறதான உனக்கு ப்ராப்ளம், இனிமேல் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறேன்னு சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு சந்தோஷமா வந்து ப்ராமிஸ் ஆவான்னு கேட்கறா. ஆனா இவன் மோனி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்கும், உனக்கு மோனி தான் பிரச்சனைனா எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான்.